ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹெட்டிங்ஸ் அண்ட் பேராகிராஃப். தமிழில் பார்த்துட்டு உள்ள வந்திருப்பீங்க. ஹெட்டிங்ஸ் அண்ட் பேராகிராஃப் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா, HTML பேசிக் சின்டாக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டாக பேசிக் சின்டாக்ஸ், டாக் டைப்னா என்ன, ஹெட்னா என்ன, டைட்டில்னா என்ன, பாடினா என்ன, HTML, ஓப்பன் HTML, க்ளோஸ் HTML, டேக்ஸ்னா என்ன, இதெல்லாம் பார்த்துருந்தோம். கரெக்டாக சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். ஓகே, இப்போது சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இது என்ன டாக்குமெண்ட்டு தெரியறதுக்கு HTML டாக்குமெண்ட்னு சொல்கிறதுக்கு டாக் டைப் யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுப்போம், HTML டேக் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஹெட் டேக் கொடுப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வெப்சைட்டுக்கு ஒரு டைட்டில் கொடுப்போம். டைட்டில் மை வெப்பேஜ்னே இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம என்ன கொடுப்போம், ஹெட்டுக்கு வெளியே வந்து பாடி கொடுப்போம். ரைட், ஹெட்டுக்கு வெளில வந்து பாடி டேக் கொடுப்போம். க்ளோஸ் பாடி டேக் அதுவே பிரிண்ட் ஆயிடும், பிகாஸ் இது வந்து ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ தட் அந்த ஐடி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதுதான் பேசிக் சின்டாக்ஸ். அதாவது ஓப்பன் HTML, ஹெட்டு, டைட்டில், க்ளோஸ் ஹெட்டு, பாடி, க்ளோஸ் பாடி அண்டு க்ளோஸ் HTML. இதை ஏன் ஓப்பன் க்ளோஸ் சொல்கிறேன்னு அந்த போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃப்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக எல்லாமே நம்ம பார்க்க போகிற எல்லா டேகுமே மெட்டா டேகை தவிர மிச்ச எல்லா டேகுமே பாடிக்குள்ளே மட்டும்தான் வரும். ஏன்னா அதான் கண்டென்ட் ஆஃப் தி வெப்சைட். ஓகே, இப்போ என்னன்னா, இப்போ நான் இந்த ஒரு சிம்பிள் மை வெப்பேஜ்னு ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கேன்ல, இதை நான் இப்போது கோ லைவ் கொடுத்து லைவ் சர்வர் மூலமாக ரன் பண்ணிக்கிறேன். இந்த லைவ் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு வந்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போது லைவ் சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் 1 minute. ஓகே, லைவ் சர்வர் ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட வெப்பேஜ் வந்து கண்டென்ட் எதுவுமே இல்லை. கரெக்டாக, அதாவது இங்கே நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ தட் பிளாங்காக தான் இருக்குது இது நம்ம வெப்சைட்டு. ஓகே, இங்கே வந்து டைட்டில் மட்டும் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், மை வெப்பேஜ்னு கொடுத்துருந்தோம். ரைட்டா, ஸோ தட் எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கு, கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு ப்ரோக்ராம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹெட்டிங் டேக். ஹெட்டிங் டேக்கில் போய் மொத்தம் 6 ஹெட்டிங்ஸ் இருக்குது, 1 to 6 இருக்குது. ஓகே, அந்த ஹெட்டிங் டேக் நம்ம எப்படி எழுதுவோம்னா, H1 இப்படி கொடுத்துட்டோம்னா, H1ங்கிறது என்னன்னா பெரிய ஹெட்டிங். ஓகே, இருக்கலே HTML உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கணும், ஹெட்டிங் வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த H1 டேக் நம்ம யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே ஓப்பன் டேக்கும் வரும், க்ளோஸ் டேக்கும் வரும். ஓகே, இப்போ அதோட கொஞ்சம் சின்னதாக வேணும்னா H2 இது கொடுத்துட்டு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன கொடுப்போம்னா, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஓகே, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஓகே, இது வந்து H2ல கொடுத்துருக்கோம். ஓகேவா, இப்போ அடுத்து நம்ம என்ன கொடுக்குறோம்னா H3ல கொடுப்போம். என்ன கொடுப்போம்னா, என்ன கொடுக்கலாம், லைக், ஷேர் இட். ஓகே, H3ல கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்னோட பேர் கொடுத்துக்கிறேன். H4ல நான் சொன்ன மாதிரி 1 to 6 வரை இருக்குது. ஏன் நம்ம 7 போட்டால் ஒர்க் ஆகாதா அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். நம்ம அதை லைவ் டெமோலேயே பார்ப்போம். இப்போ நான் என்னோட பேர் கொடுத்துக்கிறேன். மை நேம் இஸ் சாய் ரஷ்வந்த். ஓகே, இப்போ என்னோட மெயில் ஐடி கொடுத்துப்போம். H5ல SAIRASWNTH2005 ஓகே, இது ஜஸ்ட் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். H6ல நான் தேங்க்யூன்னு கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம ஒரு டேக் கொடுத்து பார்ப்போம்.
அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அதை ரன் பண்ணி பார்த்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக் நம்ம லைவ் சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த இதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா இது மட்டும் பெருசாக இருக்குது, இது இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இது இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிட்டே வந்துச்சு. கரெக்டாக இந்த விடியல் தான் நம்ம கொடுத்த ஹெச் டேக், கரெக்ட், H1 டேக், கரெக்டா? இந்த விடியல் தான் நம்ம கொடுத்த H1 டேக், ரைட்? உங்களுக்கு புரியுதா? அப்போ இந்த விடியல் தான் நம்மளுக்கு கொடுத்த H1 டேக். ஸோ தட் அது பெருசாக இருக்குது. H2ங்கிற சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. H1ஓட H3 அப்படியே இருக்குது. H4 கொஞ்சம் சின்னதாக இருக்குது. H5 நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. H6 வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. பிகாஸ் H6ங்கிறது தான் இருக்கலே ஸ்மாலஸ்ட்டு ரைட்டிங் டேக்னு சொல்லலாம். அதாவது ஹெட்டிங்கை நம்ம சின்னோண்டா ரைட் பண்ணணும். சில வெப்சைட்ஸ்லலாம் நம்ம ஹெட்டிங் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், மைன்யூட்டாக மினி ஹெட்டிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ரைட் பண்ணோம்னா நம்ம H6 தான் யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதாவது H7 கொடுத்துட்டு சும்மா டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ நான் அதை டைப் பண்ணுறேன். இது எல்லாமே எந்த ஃபாண்ட்ஸில் இருக்குது? ஒரு மாதிரி போல்டான ஃபாண்ட்ஸில், ஹெட்டிங் ஃபாண்ட்டில் இருக்கா? ஆனால் இப்போ நம்ம H7ங்கிற டைப் பண்ணோன்னா இந்த டெஸ்ட்டுன்ற ஃபாண்ட் எப்படி இருக்குது? ரொம்ப ஒரு சின்னாக இருக்கா? கரெக்டா? ஸோ தட் இந்த H1 to H6 மட்டும்தான் டேக்ஸ் இருக்குது. ஓகே, H7ங்கிற டேக் வந்து என்னன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அன்ஆத்தரைஸ்டு டேக். ஓகே, இப்போ நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். இதுதான் ஹெட்டிங் டேக்ஸ், அதாவது H1, H2, H3, H4, H5. இப்போ எனக்கு என்ன வேணும்னா நான் ஒன்று மட்டும் இது பண்ணுறேன். என்னன்னா இப்போ எனக்கு இந்த விடியலுக்கு பக்கத்தில், இல்லை விடியல் கூட வேணாம், இந்த லைக் இட் ஷேர் இட் அதுக்கு பக்கத்தில் எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும். கரெக்டாக? இப்போ நான் இதை என்ட்ரு கிளிக் பண்ணிட்டு பிஆர் டேக்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது பிஆர் டேக். இந்த டேக் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக்லாம் கிடையாது. இப்போ நம்ம லைவ் சர்வரில் இருக்கனால டேரெக்டாக உங்களுக்கு தெரியுது. அதாவது இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கா? வேணாம், நான் இன்னொரு தடவை இந்த மேலே கொடுத்து பார்க்குறேன். பிஆர். இப்போ பாருங்க, இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கா? இந்த ஸ்பேஸை தான் நம்ம வந்து இந்த பிஆர் டேக் மூலமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு பேசிக் சின்டாக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் டேக் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பிரேக் டேக் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ எனக்கு இந்த பிரேக் வேணாம், இது கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பிஆர் டேக்கு பதிலாக இன்னொரு டேக் இருக்குது, ஹச்ஆர்னு. அதாவது ஹச்ஆர்னு என்னன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையும். பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைப் டு மை சேனலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்கு. கரெக்டாக? இது எல்லாமே ஹச்ஆர் டேக்கோட வேலை. ஹரிசாண்டல் லைன், அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் லைன் அண்டர்லைன் பண்ணுறதுக்கு, சாரி அண்டர்லைன் இல்லை, இது வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறதுக்கு இந்த ஹச்ஆர் டேக் யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து ஹெட்டிங், பிரேக் டேக் அண்ட் ஹச்ஆர் டேக். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் பேராகிராஃப் டேக். அது சிம்பிளாக சொல்லணும்னா இதுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக் இருக்குது, பி டேக்னு சொல்லுவோம். ஓகே, இதில் நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டு இது பண்ணிக்கிறேன். ஓகே, this is a simple HTML page created to demonstrate the structure and element. Feel free to modify, use it. இது ஏன் இப்போ நம்மளுக்கு ஒரு பேராகிராஃபாக வந்திருக்குன்னா நம்ம இந்த பி டேக் யூஸ் பண்ணுறதுனால. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ஹெட்டிங் டேக், பிரேக் டேக், ஹரிசாண்டல் டேக் அண்ட் பேராகிராஃப் டேக், மொத்தம் 4 டேக் பார்த்துருக்கோம். இந்த டேக்கை வச்சு நீங்கள் மெயினாக ஒரு சின்ன வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைனு ப்ளஸ்ஸு ஸ்பேஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம ஒரு வெப்சைட்டில் ஒரு டெவலப்பர் கேட்குறாரு, இல்லை ஒரு டெவலப்பராக பிகினராக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க கேட்குறாங்கன்னா நீங்கள் இதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, நான் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி தான் எப்பயும் விடியல் சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் கமெண்ட்ஸ், அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இன்னும் எனக்கு இந்த ஸ்க்ரீன் குவாலிட்டியெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ரெடி. ஜஸ்ட் கமெண்ட் மீ. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா வேறு ஏதாச்சும் டேக்ஸ், அதாவது இந்த ஹெட் டேக்கு, பாடி டேக்ஸ்குள்ளே வேறு ஏதாச்சும் ஒரு டேக் கொடுக்குற மாதிரி இருக்கும்ல, அந்த டேக்கை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.